இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஃபினிட் ஆர்டிக்கிள் THE இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு, எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு. இது நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். தி அப்படின்னு சொல்லுவாங்க, த. இந்த ரெண்டில் எது கரெக்ட், இல்லை எந்த இடத்துல எதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், THE. The apple, the cat, the elephant, the man, the other, the store. இதுதான் இதனுடைய ப்ரொனன்சியேஷன். எதனால் இதெல்லாம் தி அப்படின்னு சொல்கிறோம்னா, இது வந்து வவல், இந்த இதுக்கு அடுத்தது வர்ற வார்த்தைக்கு ஆரம்பம் வந்து வவல் சவுண்டில் இருக்குது. இப்போ வவல்ஸ்னால் நமக்கு தெரியும், இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸ், கான்சனன்ட்ஸ்னு இருக்குது. AEIOU இது வந்து வவல் லெட்டர்ஸ். இந்த வவல் லெட்டர்ஸுடைய இந்த வவல் ப்ரொனன்சியேஷனில் ஆரம்பிக்கிற வார்த்தைக்கு முன்னால் இருக்கிற THE வந்து தி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கான்சனன்ட்டில் ஆரம்பிக்குது. கேட், மேன், ஸ்டோர், இது வந்து த அப்படிங்கிறது ப்ரொனன்சியேஷன். இது இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கு. இதை வந்து என்ன சொல்கிறோம், த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வவல் லெட்டர் தானே, யூ அப்படின்னா இதனுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து ஊ அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் தான் வவல் ப்ரொனன்சியேஷன், வவல் உச்சரிப்பு. இது வந்து யூ, அதாவது தமிழில் யூ, இதான் யூ இது. இப்போ யூங்கிற ப்ரொனன்சியேஷன் வந்து வவல் உச்சரிப்பு கிடையாது. அதனால் இது தியில் த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அம்பர்லா அப்படின்னா தி சொல்லலாம், ஏன்னா இது வவல் உச்சரிப்பாக வருது. இன்னொரு இது ஆனஸ்ட், ஆனஸ்ட் மேன், அதுக்கு முன்னால் இது இருக்குது. இப்போ இது வந்து ஹெச் வந்து கான்சனன்ட் தான், ஆனாலும் நம்ம ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஆனஸ்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து வவல் உச்சரிப்பில் வர்றதுனால தி ஆனஸ்ட் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் இந்த உச்சரிப்பில் உள்ள வித்தியாசம். இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. there is no strict rule about this pronunciation. இந்த டிஃப்ரென்ஸுக்கு வந்து எந்த ஸ்ட்ரிக்ட் ரூலும் கிடையாது. அதனால் கன்ஃபியூஷனாக இருந்தால் தன்னே சொல்லலாம், எல்லாத்துக்கும் த சொன்னால் கூட தப்பு இல்லை. ஆனால் இந்த எதனால் தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வித்தியாசம்தான் இது. இன்னொரு இடத்துல திங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எப்போன்னா குறிப்பாக ஒரு இதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது, அழுத்தமாக சொல்லும்போது தி நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா இந்த இடம் தான் முக்கியம். இது கூட இவ்வளோ நேரம் பார்த்தது கூட நம்ம த சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ குறிப்பாக சொல்கிறோம், தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத, பெஸ்ட் பேட்ஸ்மேனுங்கிறத நாம் என்ன பண்ணுறோம், அழுத்தமாக சொல்கிறோம், தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் இதை தீன்னு யூஸ் பண்ணுறோம். இது வந்து வவல் உச்சரிப்பு இல்லைன்னா கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஐ ஸ்போக் டு த குயின் அப்படி சொல்கிறோம். ஐ ஸ்போக் டு த குயின் அப்படி சொல்கிறோம். அதை வந்து அழுத்தமாக சொல்லணும்னா ஐ ஸ்போக் டு தி குயின் அப்படின்னு சொல்கிறோம். தி குயின். இது வந்து THE உச்சரிப்பு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, ரொம்ப அழுத்தமாக சொல்கிறதுனா ஐ ஸ்போக் டு தி குயின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இவ்வளவுதான் ப்ரொனன்சியேஷனை பற்றியது. இதில் இந்த தி நம்ம சொல்லும்போது இன்னொரு வேர்டு இருக்குது, THEE, அதையும் இதில் பார்த்துடலாம். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆர்கெயிக் ஃபார்ம் ஆஃப்
செகண்ட் பர்சன் யூ. செகண்ட் பர்சன் யூங்கிற இதுக்கு அதனுடைய ஓல்டு ஃபேஷன்டு இது தான் வந்து டிஹெச்இஇ தி. தி அதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஐ beseech thee O Lord. I beseech thee அப்படின்னா நான் மன்றாடுகிறேன், உங்களை மன்றாடுகிறேன் அப்படின்னு. ஐ பெக் யூ அப்படின்னு அர்த்தம். ஐ பெக் யூ ஓ லார்ட் அப்படின்னு அர்த்தம். நான் உங்களை மன்றாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ யூங்கிறதுடைய பழைய வடிவம் தான் இந்த தி. அப்போ த தி வித்தியாசம் பார்த்துட்டோம். திங்கிற வேர்டுக்கு அர்த்தமும் பார்த்துட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். See you, bye.